in the culture industry's logic, workers are the ordinary people. They are part of the production relations. They are also part of the social relations. And in classical Marxism, you won't find this anchor that is provided by culture industry. Beyond the production hours, beyond the scope of production relations, another agency takes over, that is culture industry. And that agency keeps the worker unthinking during his or her leisure time. வேலை நேரத்திற்கு வெளியே மற்றொரு அமைப்பு அந்த உழைப்பாளிகளை, பாட்டாளிகளை தன்வயப்படுத்துகிறது. வேலை நேரத்தில் அவர்கள் கட்டுண்டிருக்கிறார்கள். எதற்கு? அந்த உற்பத்தி தளத்தின் கட்டுப்பாட்டுக்கு அவர்கள் கட்டுண்டிருக்கிறார்கள். வேலை செஞ்சாதான் கூலி. வேலை முடித்து அக்கடான அவங்க வீட்டுக்கு போகிற நேரத்தில் அந்த தளத்துக்கு யார் சொந்தக்காரர்களோ அவர்கள் மற்றொரு போர்வையில் அதே மூலதனத்தை வைத்து இயங்கக்கூடிய, லாபம் பார்க்கக்கூடிய அதே நபரோ அதே நிறுவனமோ மற்றொரு போர்வையில், ஊடக வியாபாரி என்ற போர்வையில், மியூசிக் டிஸ்க் தயாரிப்பாளர் என்ற போர்வையில், வானொலி நிறுவன உரிமையாளர் என்ற போர்வையில் தனது வேலையை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? இந்த உழைப்பாளி வீட்டுக்கு போயிட்டு சோஃபாவில் சாஞ்ச உடனே அவர் கட்டுப்படுத்துகின்ற அந்த தொலைக்காட்சி மூலமாகவோ இசைத்தட்டு மூலமாகவோ இந்த பாட்டாளி குடிமகனை அவன் இளைப்பாறும் வேலையில் தான் நம்ம சிந்திப்போம். ஓய்வு நேரத்தில் தானே நம்ம பற்றி சிந்திக்க முடியும். நீ சிந்திக்கக்கூடாது, இதை பாரு. இதை ஏன் நீ பார்க்கணும்? ஹியர் இஸ் எ ப்ராமிஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இங்கே தான் உனது மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த உலகத்தை பாரு, எவ்வளோ ரம்மியமாக இருக்கு. இது மாதிரி நீ ஆகணும். இந்த உலகத்தில் யார் சஞ்சரிக்கிறாங்க? இந்த உலகத்தில் ஒரு அம்மா, நீங்கள் நாளையிலிருந்து காம்ப்ளான் குடிங்க, முட்டை சாப்பிடாதீங்கன்றாங்க. ஒரு முட்டை, இது அண்மையில் வரக்கூடிய விளம்பரம். ஒரு முட்டை சாப்பிட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி ஒரு டம்ளர் காம்ப்ளானில் இருக்குன்றாங்க. அப்போ இந்த விளம்பரத்தை பார்க்கக்கூடிய குழந்தைகளும் பெற்றோர்களும் முட்டையிலிருந்து விலகி விடுவார்கள். முட்டை சார்ந்த அவர்களது பார்வை மாறிவிடும். இந்த இளைப்பாறும் நேரத்தில் மூலதனம் தனது வேலையை ரொம்ப லகுவாக செய்கிறது. காம்ப்ளான் என்ற அந்த பன்னாட்டு நிறுவனத்தில் மூலதனம் போட்டு இயங்கக்கூடியவர்கள் இந்த உழைப்பாளியை அங்கேயும் வேலை செய்ய வைக்கிறாங்க. அதனால்தான் அடர்னோ சொல்கிறாரு, கல்ச்சர் இண்டஸ்ட்ரி ப்ரொலாங்ஸ் த ஒர்க் ஹவர்ஸ். வேலை நேரத்தை நீட்டுகிறார்கள். எப்படி நீட்டுகிறார்கள்? இப்படி தான். நமக்கு தேவையில்லாத பல விஷயங்களை பற்றி நாம் யோசிக்க வைக்கப்படுகிறோம். நமக்கு தேவையற்ற பல விஷயங்களை நாம் வாங்க வைக்கப்படுகிறோம். முட்டையை வாங்க மறுத்து காம்ப்ளானை வாங்க வைக்கப்படும் பொழுது அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இதுவாகுது. நம்ம வேலை செய்கிறது ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஆனால் நம்ம யாரோ ஒரு மூலதனம் சார்ந்து இயங்கக்கூடிய முதலாளிக்கு செவி மடிக்கிறோம். இந்த பொருள்லாம் நம்ம வாங்கும் பொழுது அவனது மூலதன பரப்புதலுக்கு நாம் வேலை செய்கிறோம். ஸோ லெஷர் டைம் பிகம்ஸ் ஒர்க்கிங் டைம்.
இளைப்பாறு நேரம் வேலை நேரமாக இந்த பண்பாட்டு தொழிற்சாலைகளால் மாற்றப்படுகிறது. ப்ரொலாங்கேஷன் ஆஃப் ஒர்க். மோர் இம்பார்ட்டன்ட்லி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, we have become among Frankfurt School philosophers, I have mentioned only two. The other person is equally cerebral. Cerebralனா அவரது மூளை ரொம்ப வித்தியாசமாக சிந்தித்த மூளை. அவர் தான் ஹெர்பர்ட் மார்க்யூஸ் என்பவர். MARCUSC. அடர்னோ நீளமாக 10 புத்தகம் எழுதியிருப்பார், 12 புத்தகம் எழுதியிருப்பார். ஆனால் ஹெர்பர்ட் மார்க்யூஸ் அந்த அளவுக்கு பல புத்தகங்களை எழுதவில்லை. ஆனால் அவர் ஒரு புத்தகம் அடோர்னோவுக்கு சவால் விடக்கூடிய புத்தகம். தட் இஸ் நோன் as ஒன் டைமென்ஷனல் மேன். இந்த ஒன் டைமென்ஷனல் மேனில் அவர் சொல்லக்கூடிய விஷயந்தான் இங்கே அடோர்னோ சொல்கிறார். புத்தகம் 60களில் அவர் எழுதுகிறாரு. 60கள் என்பது உலகத்தில் பல உலக நாடுகளில் அரசுதான் பல மக்கள் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருந்த காலம். வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. மக்களது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசுகளாக இயங்கி வந்த காலகட்டம். UK ஃபார் இன்ஸ்டன்ஸ் வாஸ் எ வெல்ஃபேர் ஸ்டேட். நாட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் நியூசிலாண்ட் அண்ட் இப்போது இன்றும் ஃபின்லாண்ட், ஸ்வீடன், டென்மார்க் இவையெல்லாம் இன்னும் அந்த பழைய முறையிலேயே இயங்கக்கூடிய அரசுகள். ஃபின்லாண்டில் நீங்கள் குழந்தை பிறந்ததிலிருந்து குழந்தை பல்கலைக்கழகத்துக்கு போகிற வரைக்கும் அரசு தான் கல்விக்கான பொறுப்பு, ஜவாப்தாரி. இது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் நியூசிலாண்ட்லேயே இருந்தது. ஆனால் இன்றைக்கு நியூசிலாந்து அமெரிக்கா மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் UK அமெரிக்கா மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த காலகட்டத்திலேயே அவருக்கு இது ஒரு இது மாதிரியான ஒரு சிந்தனை உதித்திருக்கிறது. இப்போது இந்தியாவில் இருந்திருந்தால் அவர் எப்படி நம்மளை பார்த்துருப்பார்? இன் இஸ் கன்செப்ஷன் நாமெல்லாம் ஒற்றை முகம் கொண்ட, ஒற்றை பரிமாணம் கொண்ட மனிதர்கள். we are all one dimensional human beings. One dimensional man தான் அவரது புத்தகத்தின் தலைப்பு. And what is the other dimension? He says, in the normal circumstances, இயல்பான நிலையில் மனிதனுக்கு 2 பரிமாணங்கள், 2 முகங்கள். One dimension is very critical. That helps him to critique his condition. The other dimension. நான் கஷ்டப்படுறேன், என்னை எவனோ நசுக்கிறான், எனது அரசாங்கம் நசுக்கிக்கிறது, எனது சமூகம் நசுக்கிக்கிறது. இது ஒரு டைமென்ஷன். இதை நான் எப்பொழுது உணர்வேன்? when there is a critical consciousness in me. நான் நசுக்கப்படுகிறேன் என்பது எனக்கு உணர வைக்கப்பட வேண்டும். நான் எவ்வாறு உணர்வேன்? எனது பண்பாடு அதை சொல்ல வேண்டும், எனது ஊடகங்கள் அதை சொல்ல வேண்டும், எனது குடும்பத்தினர் அதை சொல்ல வேண்டும். இல்லை, நீ நல்ல நிலையில் இல்லை, நீ நசுக்கப்படுகிறாய், உன்னை யாரோ ஒருத்தன் அழித்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் உணராவிட்டாலும் somebody should caution me. He says, when we lose this one dimension, the critical dimension, we become one-dimensional man. We don't realize our real condition. Instead, we feel happy. We feel happy because of what he, அவரது கான்செப்ட் என்னன்னா, தமிழாக்கம் செய்வது கஷ்டம். ரிப்ரெசிவ் டீசப்ளைமேஷன். ரிப்ரெஷன்னா நமக்கு தெரியுது, அடக்குமுறை, வலிய ஒன்றை நசுக்குவது. சப்ளைமேஷன்னா இன் சைக்கோஅனாலிசிஸ், உளவியல் பகுப்பாய்வில்,
Sublimation refers to our hidden desire. நமக்கு உள்ளே உளவியல் ரீதியாக எழக்கூடிய ஆசைகள். Sublimation. All of us have these hidden desires. இந்த ஆசையே தோன்றாமல், இந்த ஆசையே தோன்ற விடாமல் செய்யக்கூடிய ஒரு தளம் தான் டீசப்ளைமேஷன். நான் ஆசைப்படக்கூடாது. நான் ஏன் ஆசைப்படக்கூடாது? நான் ஏன் யோசிக்கக்கூடாது? நீ இதை செய், இதை செய்யக்கூடாது. Now in that Complan advertisement I quoted, there is repression as well. It is psychological repression. நான் முட்டை சாப்பிடக்கூடாது, நான் காம்ப்ளான் சாப்பிடணும். இதை சொல்வது யாரு? இதை சொல்வது ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தின் ஊடே தோற்றுவிக்கப்படக்கூடிய விளம்பரம். நம்ம படித்தவர்கள், நம்ம நடுத்தர வர்க்க மனநிலையோடு இயங்குகிறோம். ஆனால் படிக்காத ஒரு குடிசை பகுதியில் இந்த தொலைக்காட்சி விளம்பரம் எவ்வாறு இயக்கம் பெறும்? இன்றைக்கு பல அரசு பள்ளிக்கூடங்களில் லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஜங்க் ஃபுட்டு தான் இருக்கும். பல சென்னை நகர குடிசை பகுதிகளில் நீங்கள் ஒரு ஆய்வு செய்தால் அந்த மளிகை கடைகளில் அதிகம் விற்பனையாகுவது மேகி போன்ற நூடுல்ஸ் தான், குர்குரே போன்ற தின்பண்டங்கள் தான். இவை நமது நடுத்தர வர்க்க பார்வையில் உடலுக்கு தீங்கானவை. ஆனால் அந்த குழந்தைகள், அந்த பெற்றோர்களை பொறுத்தவரை இவை அடுத்த கட்ட சமூக நகர்வுக்கு இவர்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய அடையாள சின்னங்கள். So in the logic of so they can't critique this. அந்த hidden desire பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இந்த ஊடகத்தலங்கள் வேலை செய்கின்றன, இந்த அரசும் வேலை செய்கிறது. The second example I can think of is in India, in Tamil Nadu particularly, all the parents of the lower middle class and middle class included, they want their children to score high marks. This is not a hidden desire but an open desire. Sometimes this is expressed, sometimes this is not expressed. An ideal parent should afford education in such a way to the children so that the children end up with high marks. அதிக மதிப்பெண்களுடன் அவர்களது குழந்தைகள் தேர்ச்சி பெற வேண்டும். This is sublimation. எப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆசை நிறைவேறும்? ஒன்று இவர்களால் நிறைவேற்றப்படலாம். வேண்டாம், நீங்கள் இதை பற்றி திங்க் பண்ணாதீங்க, நாங்கள் இதை பற்றி யோசிக்கிறோம் என்ற வேலையை செய்வது தான் ஊடகங்களும் அரசும் கைகோர்த்து கொண்டு செய்யக்கூடிய வேலை. அதன் நிலைப்பாடு தான் ஜெயித்து காட்டுவோம் மாதிரியான ஊடகத்தலங்கள் அரசு எந்திரத்தின் கண்காணிப்பு இல்லாமல். வெளிநாட்டில் இதை நீங்கள் பண்ண முடியாது. வெளிநாட்டில் குழந்தைக்கு தேவையில்லாத எந்த விஷயத்தையும் பள்ளிக்கூடமோ வெளி நிறுவனங்களோ எதையும் செய்ய முடியாது. இங்கே ஒவ்வொரு குழந்தையும் ஜெயித்து காட்டுவோம் என்ற அளவில் தான் பொது தளத்தில் வளர்த்தெடுக்கப்படுகிறது. பெற்றோர்களால் அல்ல, அரசாலும் அரசோடு கைகோர்த்து இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்களாலும். ஸோ இட் இஸ் a state of desublimation. உனக்கு இருக்குல்ல ஆசை, அதை நீ தாசில் பண்ணணும்னா என் கூட நீ வா, ஜெயித்து காட்டுவோம். And this happens in a coercive as well as repressive way. In public spaces, for instance, you are made to follow the rules, not because rules exist, but because cameras exist. In a modern society, in any modern society, one of the
top items of expenditure in some of the Indian states is camera buying. And whether these cameras are put to use properly, nobody investigates. London is populated more by CCTV cameras than by people. It's a surveillance society. You are under the watch of non-humans. You need to behave properly. நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். இந்த வாசகம் தமிழ்நாட்டில் நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். இந்த அறை சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்படுகிறது. All these make the so-called one-dimensional man. மார்க்யூஸினுடைய கருத்தாக்கம்படி. So what is the ideology? The very statement we hear and see in public places, you are under surveillance, this is ideology. And we become the subject of this ideology. Understand? So we become uncritical of our personal and social problems. Yeah. So when he dealt with the culture industry, he had in mind those days மியூசிக். நான் சொன்னேன் இல்லையா, அவங்க அம்மாவிடமிருந்தும் சிற்றனையிடமிருந்து இசை சார்ந்த ஒரு அறிவை வளர்த்து கொள்கிறார். ஸோ அவர் பால்ய பருவத்தில் இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட இசை அவரை இசை சார்ந்து யோசிக்க வைக்கிறது, பண்பாடு சார்ந்து யோசிக்க வைக்கிறது. And when he goes to USA, he didn't have a permanent job. முதல்ல ஆர்கைமர் அவர் குரு போயிடுறாரு. அடுத்தது இவர் போகிறார். அப்போ இவருக்கு நிரந்தர வேலை இல்லை. அப்பொழுது லாசஸ்ஃபெல்ட் என்ற ஒரு பெரிய சமூகவியல் அறிஞர் அமெரிக்காவில் இயங்குகிறார். அவர் இந்த போருக்கு பிறகு பல அரசாங்க ப்ராஜெக்டை எடுத்து அவர் பெரிய அளவில் ஆய்வு செய்கிறார். ஒரு தட்டையான அமெரிக்க பார்வையில். அப்பொழுது பிரின்ஸ்டன் ரேடியோ ப்ராஜெக்ட் என்ற ப்ராஜெக்டில் இவருக்கு ஒரு தற்காலிகமான வேலையை கொடுக்கிறார்கள். அங்கே அவர் ரேடியோ சார்ந்து எழுத பேச ஆரம்பிக்கிறார். அதே காலகட்டத்தில் ஒரு அமெரிக்க பத்திரிகையில் வந்த இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கண்டென்ட் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ தான் ஒரு அருமையான கட்டுரை எழுதுகிறார். How these astrological columns exercise the same control as other culture industries. தொலைக்காட்சி மாதிரி மற்ற ஊடகங்கள் மாதிரி இந்த ஜோதிட காலம்ங்க எவ்வாறு நம்மை கட்டுப்படுத்துகின்றன. Adorno was more concerned about domination by culture industry. ஒன்று மற்றொன்றை ஆதிக்கம் செலுத்துவதை அவர் வெறுத்தார். சிந்தனையும் கட்டுப்படுத்தக்கூடாது, சிந்தனை கருத்தியல் சார்ந்து இயங்கக்கூடிய மூலதனம் சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்களும் கட்டுப்படுத்தக்கூடாது என்று அவர் யோசிக்கும் வேளையில் எவ்வாறு இந்த ஜோசியக்காரர்கள் நம்ம கட்டுப்படுத்துகிறாங்க. இது தமிழ்நாட்டு சூழலுக்கு இந்திய சூழலுக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய ஒரு ஆய்வு. அஸ்ட்ராலஜி இஸ் அன் ஐடியாலஜி ஃபார் டிபெண்டன்ஸ். சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அது ஒரு கருத்தியல். வாட் இட் டஸ், இட் ஜஸ்டிஃபைஸ் பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். வலி மிகுந்த வேதனை மிகுந்த
அந்த சப்ஜெக்டினுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவது தான் ஜோசியம். கடந்த 20 வருடங்களாக 20 வருடங்களுக்கு முன்னால் நான் பார்த்த வரைக்கும், நான் 1975 தமிழக பத்திரிகைகளை படிக்கிறேன், இந்திய பத்திரிகைகளை படிக்கிறேன். ஒரு மாற்றத்தை எப்பொழுது பார்த்தேன்னா 2000 முதல் இந்த ஆன்மீக சப்ளிமெண்ட்ஸு, ஜோசிய சப்ளிமெண்ட்டு தமிழ்நாட்டில் வலுவாக வேரூன்றியதை பார்க்கிறேன். ஸோ கடந்த 20 வருடங்களாக ஒரு போக்கு, இந்த போக்கு வலியை மறைக்கக்கூடிய போக்கு, மக்களின் வலியை மறைக்கக்கூடிய போக்கு. அடுத்த முறை நீங்கள் பத்திரிகை கடைகளில் இந்த ஆன்மீக மற்றும் ஜோதிடம் சார்ந்த இதழ்களை மக்கள் வாங்கும் பொழுது இவர் சாரிடான் மருந்து வாங்குகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அடோர்னோ பார்வையில் ஒரு வலி நிவாரணி. He is buying analgin, he is buying Saridan, he is buying Novamax. It is a painkiller. Astrology is a painkiller. It makes this man one-dimensional more. It fattens the discourse. மார்க்யூஸினுடைய எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தைன்னா, we have only heard about discourses. He talks about fattened discourses. உடைக்கப்பட்ட சமநிலைப்படுத்தப்பட்ட உரைக்கோவைகளை பற்றி பேசுகிறார். Our discourses have become fattened in 2018. We have no discourses. I would go a step further and say that in Tamil Nadu of 2018, India of 2018, there are no discourses. Can I live a false life correctly? As Adorno said, நான் ஒரு போலியான வாழ்வை செம்மையாக வாழ முடியுமா? வாழ முடியாது. ஏனென்றால் இங்கே ஒன் டைமென்ஷனல் மேன் தான். இங்கே டிஸ்கோர்ஸஸே கிடையாது. அட்லீஸ்ட் அவர் சொல்லக்கூடிய அந்த ஃபேட் அண்ட் டிஸ்கோர்ஸஸ் கூட இங்கே கிடையாது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். 8 மணி ஆயிடுச்சு, நீங்கள் தொலைதூரம் போனோம். நன்றி இந்த அமர்வில் கலந்து கொண்டதுக்கு.